இந்த ரெண்டு கட்சிகளும் பணத்தை மட்டுமே நம்பி அரசியல் பண்ணாங்க. இந்த பணத்தை மட்டுமே நம்பிதான் அந்த தேர்தலை சந்திச்சாங்க. உண்மையாலுமே பெரியார் பிறந்த மண் இந்த மண் அப்படிங்கிறத தமிழக மக்கள் நிரூபிச்சிருக்காங்க. பகுத்தறிவோடு சிந்தித்து வாக்களிச்சு தமிழக வெற்றி கழகத்தை தமிழகத்தின் முதன்மை அரசியல் சக்தியா என்று மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்ல, பெண்கள் ஆதரவு எந்த கட்சிக்கு இருக்கோ அந்த கட்சி எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது. அதே மாதிரி பெண்கள் நலனை புறக்கணித்த எந்த கட்சியும் ஜெயிக்க முடியாது என்பதையும் இந்த தேர்தல் எடுத்துக்காட்டுது. மீண்டும் பாஜக கூட்டணி தமிழகத்தில் எந்தவித வழியும் எந்த வழியை தேடினாலும் அந்த அனைத்து வழிகளையும் தமிழக வெற்றி கழகம் தடுத்து நிறுத்தும். தமிழக இந்த மண் பெரியார் மண், மதவாத சக்திகள் வேறு ஒன்ற கண்டிப்பாக நாங்கள் விடவே மாட்டோம். இப்ப 50 ஆண்டுகள் கழிச்சு இப்ப தாவேகா ஆட்சி அரசியல் பொறுப்புல உட்கார்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை எப்படி பயன்படுத்திக்க போறீங்க? உங்க இளைஞர்களை ஒரு வரணும்னு நினைச்சு இத்தனை மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. இந்த சமயத்துல அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களோட கருத்தை நீங்க பதிவு பண்ணுங்க. தலைவர் ஆரம்பத்துல இருந்து என்ன சொல்லுவாரு, இந்த மாதிரி எம்எல்ஏ, மினிஸ்டர், ஒரு முதலமைச்சருங்கிறது பதவி இல்ல, பொறுப்பு அப்படின்னு தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லுவார். கட்சி நிர்வாகிகள் எல்லாத்துக்கும் சொல்லுவாரு. கண்டிப்பா மிகப்பெரிய பொறுப்பு மக்கள் கொடுத்திருக்காங்க. ஒரு நல்ல ஆட்சி, மக்கள் நலன் சார்ந்த ஆட்சி. இப்ப பாத்தீங்கன்னா மற்ற கட்சிகளுக்கு என்ன வித்தியாசம்னா, அவங்களுக்கு எண்ணமே நல்லது செய்யணுங்கிற எண்ணமே இருக்காது. இன்டென்ஷனே ஃபர்ஸ்ட் பிரச்சனை அங்க, அதுதான் முதல் பிரச்சனையா இருக்கு. ஏன்னா ஒரு 40 கோடி இப்ப நீங்களே பார்த்திருப்பீங்க. இந்த தொகுதியில் மட்டும் இல்ல, ஒவ்வொரு தொகுதியிலும் எவ்வளவு செலவு பண்ணாங்க. 2000, 1000 கொலுசு, தங்க காசு, சேலை, வேஷ்டி இவெல்லாம் கொடுக்குறப்ப அந்த வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் ஒரு அமைச்சர்கள் ஆன பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, நேச்சுரலா அதை திரும்ப சம்பாதிக்கணும் தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி நாங்களாம் எதுவுமே இல்லாம உண்மையை நம்பி நாங்க வெற்றி பெற்றிருக்கோம். கண்டிப்பா எங்களோட இன்டென்ஷன், எங்களோட எண்ணம் தெளிவா இருக்கு. ஒரு நல்ல ஆட்சியை நான்